எப்படி நான் காணிக்கே கொடுக்கல, கமிஷன் வச்சுக்கிட்டு அவனுக்கும் கொடுக்கல. சாமி அது மறந்து போய் கொடுக்கலான்ட்டு வச்சிருந்தேன். நான் கொடுத்துறேன் சாமி சொன்னேன். கொடுத்துட்டேன் சாமி. அவனும் குடிச்சாடாமண்ணா. சரிங்க சாமி, கொடுத்துட்டேன் சாமி. 700 ரூபா கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன் சாமி. குறை குறை கொடுத்தியா? இல்லை சாமி, அவங்க தான் கொடுத்தாங்க. ஏய் குறை கொடுத்தியாடா? தெரியல சாமி. உட்காரா முன்ன ஒரு 5 தூக்கம். இங்க பிடிக்கிறியா? நான் கத்தி மேல நிக்கிறத பிடிக்கிறேடாப்பா. உள்ள இடம் பத்தல சாமி. இடம் பத்தலையா? ஆடாப்பா எங்கடா அவன்? அண்ணா வேணா, நான் வலுவா பிடிக்கணும் சாமி. அதில் ஃபர்ஸ்ட் எலுமிச்சம்பழம் ஒன்று அறுத்துட்டு காமிச்சிட்டு அப்புறமா இது என்னடா இது? கத்தி தான். இதுல என்னடா இருக்குது? இல்லை சாமி, எலுமிச்சம்பழம் அறுத்து இருந்தீங்கன்னா சார்பு தெரியும்னு சொல்கிறேன் வீடியோவில். ஆடுறா எடுத்தோட வீடியோ எலுமிச்சம்பழம் அறுக்கும்போது அது வீடியோ எடுத்து சாப்பிட்டு வந்தா இங்கே வந்தா இதா சாமி. இதை வந்து கத்தி எவ்வளோ ஷார்ப்பா இருக்குது. எப்படி எப்படி இது ஷார்ப்பா இருக்குது. இந்தா போடாத பின்னாடி நின்றாதான். நான் கொல்லிமலை விட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்து கத்தியிருக்கிறேன். நான் வந்து கிடையாதுன்னா கொல்லிமலை சின்ன கருப்பேன். நான் கொல்லிமலை சின்ன கருப்பேன். இவனுக்கு புரட்டாசி மாதத்தில் அருவா கொடுத்தேன். வர புரட்டாசிக்கு முன்னாடியே 8வது மாதத்தில் இவனை அருவாயார சொல்லி உத்தரவிட்டேன். எப்படி 8வது மாதத்திலே அருவாயார சொல்லி உத்தரவிட்டேன். இவனுக்கு அருவா அடிச்சு தரேன்னு ஒருத்தன் சொல்லி வந்தான். ஒருத்தன் யார் அவன்? அருளாக்கில் இருக்கிறான்னு சொல்லி நான் வாக்கில் இருக்கிறேன்னா. ஹலோ, நான் வாக்கில் இருக்கிறாரு. வாக்கு சொல்லிட்டு இருக்காருண்ணா, அப்படி பேசுங்க. ஹலோ, மாவட்ட பொருளாதாரப்பா. ஆனால் வணக்கண்ணா, மோகன் பேசுறேண்ணா. வாக்கு சாமி கும்பிட்டு இருக்காருண்ணா, வாக்கில் இருக்கிறாரு. சரிங்கண்ணா, ஓகே. எப்படி இதில் எப்படி எலுமிச்சை பழம் எப்படி அறுத்தீங்க? எவ்வளோ சார்பு? நான் வந்து கொல்லிமலை சின்ன கருப்பாக டைரெக்டாக அங்கே வந்துட்டப்பேன். எங்கேயும் இடையில போகலை. இவங்கிட்ட இப்போ வந்து என் உடலில் வந்து இறங்கி உட்கார்றா அப்படின்னு என்கிட்ட முறையிட்டான். முறையிட்டதுனால நான் அந்த வனத்தை விட்டு கொல்லிமலை காட்டை விட்டு இந்த ஆலயத்துக்கு வந்துட்டேன். இப்போ இன்னும் ஒரு 5 பேத்துக்கு வாக்கு சொல்கிறதா இருக்கிறோம். எப்படி
5 பேருக்கு 5 பேத்துக்கு வாக்கு சொல்கிறதாங்களா? சரிங்க சார். ம். இப்போ உங்ககிட்ட இடையூறுக்கு வரானா? ஆமாங்க சார். ஆ ஆமாங்க சார். நேற்று கூட எல்லாம் சண்டை பண்ணி வாடி உன்னை பார்த்துக்கலான்னு இருப்பானே. ஆமாங்க சார். நான் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ம், ஆமாங்க சார். வாடி பார்த்துக்கலாம். ஆமாங்க சார். உன் கையாலே சாப்பிட்டுக்கிட்டு ம். ஒன்னையே தூக்கி கடன் பார்க்குறானா? ஆமாங்க சார். முடிச்சிடறாங்கிறான். அவன் பாய்ச்சா இங்கே ஆகாது. ஆ சரி. எப்படி இந்த கருப்பங்கிட்ட வந்துட்ட